ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் சூப்பரான ராகி பிடி கொள்ளுக்கட்டையும் பூரண கொள்ளுக்கட்டையும் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பூரணம் தயார் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை அப்படியே நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா உருகி தண்ணி மாதிரி வரும். இப்போ அந்தளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருகி வருது பாருங்கள். சிம்மில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு நல்லா ஊற வச்சு பாதியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம கொள்ளுக்கட்டைக்குள்ளே பூரணம் வைக்கிறப்போ தண்ணி மாதிரி ஒழுகாமல் இருக்கும். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இடியாப்ப மாவு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சுடு தண்ணி விட்டு இடியாப்ப மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பச்சரிசி மாவு தாங்க, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த இடியாப்ப மாவு எப்படி செய்யுதுன்னு அந்த மாவில் கொள்ளுக்கட்டையும் செஞ்சுக்கலாம், முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாவில் தாங்க ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றுறதுனால கைவிட்டு நம்ம பிசைய முடியாதுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே விட்டுடலாங்க, நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ராகி பிடி கொள்ளுக்கட்டைக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அதே பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 4 முந்திரி உடச்சி சேர்த்துக்கலாங்க. அவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். பொடிச்ச வேர்க்கடலை அது கூட ஒரு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய கூட சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் தண்ணி சேர்கிற மாதிரி நல்லா கை விட்டு அமைக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் மாவு எடுத்து கொள்ளுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒரு அந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. கரெக்டாக இந்தளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் பிடிச்சோம்னா மாவு உதிராமல் நல்லா பிடி கொள்ளுக்கட்டை மாதிரி இப்படி வரணும். இப்போ நம்ம இட்லி தட்டில் எல்லா மாவையும் நம்ம பிடி கொள்ளுக்கட்டையாக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ராகி மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டோங்க. இப்போ அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு. இப்போ அதை நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா நான் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அச்சில் மாவு வச்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி அச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அந்த அச்சில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அச்சிலேயே தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க, நீங்கள் கையிலே கூட ரவுண்டாக தட்டி சென்டரில் வச்சு நல்லா கைப்பிடி மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுவும் ஈஸி தாங்க. நான் அச்சு இருக்கிறதுனால சரின்ட்டு அச்சியில் வச்சுருக்கேன். நடுவில் மட்டும் கொஞ்சம் குழியாக விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா தட்டி விட்டுடலாம். இப்போ நடுவில் கொஞ்சமாக அந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக நமக்கு தயாராகிருப்பாருங்க. பார்க்கவே ஷேப் நல்லா சூப்பராக இருக்குது.
சுற்றி இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டோம்னா அழகாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. இப்போ அதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். நான் 2 அச்சு வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்று, நல்லா இந்த மாதிரி கைப்பிடியில் அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேப், 2 ஷேப்பில் நான் கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 2த்தையும் நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக ஒரு சூப்பரான பிள்ளையாருக்கு ரொம்பவும் பிடிச்ச கைப்பிடி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் நம்ம தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. கைப்பிடி கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து தயாராகிடுச்சிங்க. இதுலேயே ஒன்று நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக தயாராகிடுச்சிங்க. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.